ஓகே, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி, வாட் இஸ் சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே பார்த்தீங்கன்னா இதை ஏ, இது பி, இது சி, இது டி அப்படின்னு நான் நோட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா என்னன்னா, வென் டூ ஆங்கிள்ஸ், ரெண்டு ஆங்கிள், இப்போ ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 2 ரெண்டுமே நமக்கு 90 டிகிரி ஆட் பண்ணினா 90 டிகிரி வரணும். எதுல நம்ம குழம்பிக்க கூடாது. ஸோ இந்த மாதிரி 90 டிகிரி, ஒரு ஆங்கிள் 90 டிகிரி இருந்ததுன்னா இது என்ன சொல்லுவோம், ரைட் ஆங்கிள் தான் சொல்லுவோம். ஆனா இங்க ரெண்டு ஆங்கிளை நம்ம ஆட் பண்ணினோம்னா என்ன சொல்லணும், 90 டிகிரி. இப்போ நம்ம இங்க திஸ் இஸ் ஏபிசி, ஓகேவா, ஆங்கிள் ஏபிசி. ஏபிசின்றது ஒரு ஆங்கிள் பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா அடுத்த ஆங்கிள் என்னது, சிபிடி. ஸோ ஆங்கிள் சிபிடி, ஓகேவா. ஸோ ஏபிசி என்னன்னு பாத்தீங்கன்னா 20 டிகிரி பிளஸ் சிபிடி. கிளியர். சிபிடினா எந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள் தான் சிபிடி. ஏபிசினா என்ன ஆங்கிள், ஏபிசி, ஓகேவா. இந்த ஆங்கிள் தான் ஏபிசி. கிளியரா மார்க் பண்ணணும். இப்போ ஏபிசியும் சிபிடியும் 20 டிகிரி பிளஸ் 70 டிகிரி, தட் இஸ் ஈக்குவல் டு என்னது, 90 டிகிரி. கிளியரா. அப்போ ரெண்டு ஆங்கிள் நம்ம ஆட் பண்ணினோம்னா 90 டிகிரி வந்தா அதை நம்ம என்ன சொல்லுவோம், காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் வி கால் திஸ் ஆஸ் காம்ப்ளிமெண்ட்ரி. ஓகேவா. இப்போ சப்ளிமெண்ட்ரி அப்படின்னா என்னது, சப்ளிமெண்ட்ரினா சப்ளிமெண்டரி, டிஏஆர்ஒய். டிஏஆர்ஒய். இப்போ ரெண்டு ஆங்கிள், இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து இது ஆங்கிள் 1ன்னு எடுத்துக்கிறோம், இதை இந்த ஃபுல்லா இருக்கிறத ஆங்கிள் 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 2 என்ன வரணும் நமக்கு, 180 டிகிரி வந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், காம்ப்ளிமெண்ட்ரி, சாரி சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை எடுத்துக்கிறேன், பி எடுத்துக்கிறேன், இதை கியூ எடுத்துக்கிறேன், இது ஆர் எடுத்துக்கிறேன், இது எஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிக்யூஆர் ஆங்கிள், ஆங்கிள் பிக்யூஆர் பிளஸ் அப்புறம் என்னது, ஆர் கியூஎஸ், ஆங்கிள் ஆர் கியூஎஸ் should be equal to 180 டிகிரி. இப்போ பிக்யூஆர் என்னது, பிக்யூஆர் என்னது 33 டிகிரி பிளஸ் ஆர் கியூஎஸ் என்னது, ஆங்கிள் 2, ஆங்கிள் 2 தானே இது, ஆங்கிள் 2. அது என்ன கொடுத்துருக்காங்க, 147. ஸோ 33 டிகிரியும் 147ம் ஆட் பண்ணா 180 டிகிரி வந்தாச்சா. ஸோ வி கால் திஸ் அ சப்ளிமெண்ட்ரி. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணா 90 டிகிரி வந்தா காம்ப்ளிமெண்ட்ரி, 180 ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணி 180 டிகிரி வந்தா அது என்னது, சப்ளிமெண்ட்ரி. இப்போ நம்ம இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாமா. ரெண்டு ஆங்கிள் 20யும் 70யும் காம்ப்ளிமெண்ட்ரியான்னு கேட்குறாங்க. ஸோ இஃப் யூ ஆர் ஆடிங் 20 டிகிரி பிளஸ் 70 டிகிரி ஆட் பண்ணா நமக்கு என்ன வந்தது, 90 டிகிரி வந்தாச்சு. ஓகே, எஸ், திஸ் இஸ் வாட் ஆங்கிள், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். த ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ. நெக்ஸ்ட் 88 டிகிரி அண்ட் 12 ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. இப்போ நம்ம 88ம் 12ம் ஆட் பண்ணலாம். 88 பிளஸ் 12 டிகிரி நமக்கு என்ன வருதுன்னு பாருங்க. 88ம் 12ம் ஆட் பண்ணா 10, ரிமைண்டர் 1, இங்க 10 வரும். ஸோ திஸ் இஸ் 100 டிகிரி. நமக்கு 90 டிகிரி வந்தாதான் என்னது, காம்ப்ளிமெண்ட்ரி. இட் இஸ் என்னது, 100 டிகிரி. அப்போ the answer for here is false. செகண்ட் ஒன்னோட ஆன்சர் என்னது, false. நெக்ஸ்ட் 80 டிகிரி அண்ட் 180 டிகிரி ஆர் சப்ளிமெண்ட்ரி. அப்படின்னா பாருங்க, 80 டிகிரியும் 180 டிகிரியும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது, ஸோ 80 டிகிரியும் 180 டிகிரியும் என்ன வரும், 0, 8 plus 8 16, ரிமைண்டர் 1, 260 டிகிரி. 260 டிகிரி வரணும் நமக்கு. சப்ளிமெண்ட்ரினா என்ன ஆங்கிள் வரணும், ஆட் பண்ணா 180 டிகிரி வரணும். அப்போ நமக்கு இது என்னது, ஃபால்ஸ். 260 டிகிரி வந்ததுனால இது நமக்கு என்னது, ஃபால்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 0 டிகிரி அண்ட் 180 டிகிரி இஸ் சப்ளிமெண்ட்ரி. அண்ட் ஸோ அப்போ நம்ம ஆட் பண்ணா என்ன வரும், 0 plus 180 டிகிரி இஸ் 180 டிகிரி. நவ் திஸ் இஸ், எஸ், 180 டிகிரி வந்தா நம்ம என்ன சொல்லுவோம், தட் இஸ் சப்ளிமெண்ட்ரி. த ஆன்சர் இஸ் ட்ரூ. கிளியரா.